ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோவில் இருக்கும். நாளைக்கு நம்மளுடைய 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இந்த வகையில் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான 5 மார்க்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 மார்க்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு இந்த 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ஸோ மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ இந்த பார்ட் 1 அண்ட் பார்ட் 2, அதாவது வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் ஸ்டேட் போர்டில் என்னெல்லாம் நமக்கு முக்கியமான 5 மார்க் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். அதே சமயம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை பார்க்க உங்க ஊருக்கு நான் வரப்போறேன். ஸோ நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பிசிக்ஸ் ப்ரிப்பரேஷனை நம்ம போர்டு எக்ஸாமுக்கு எந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு போகலாம், ஸ்டடி மெட்டீரியல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ மறக்காம இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ எந்த ஏரியாவில் நீங்க இருக்கீங்களோ அந்த ஏரியாவுக்கு நான் உங்களை மீட் பண்ணேன். எஸ், ஸோ இன்னைக்கு நம்ம as I told most important 5 மார்க்ஸ் ஃபிசிக்ஸ் 11th இருக்கும். இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் இருக்கக்கூடிய ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ உங்கள் ஏரியாவுக்கு நான் வரேன். இது நமக்கு மொத்தம் 13 கேள்வி இருக்கும்பா. இந்த 13 கேள்வி நமக்கு பார்ட் 1ல் இருந்து நிறைய எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது நமக்கு பார்ட் 1. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொபகேஷன்ஸ் ஆஃப் எரர், ரைட்டா? ஸோ அது அதில் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் ப்ரொபகேஷன் ஆஃப் எரர் அப்படின்றது என்னன்றது பேசிக்காக நமக்கு கேட்பாங்க. அதில் டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், ஸோ அது ஒரு ஆன்சர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர். ஆப்வியஸ்லி நமக்கு 1 and 2 சேம் தான், ரைட்டா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர் அப்படின்றது நமக்கு கேட்டிருக்கு. அடுத்து செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் குவான்டிட்டிஸ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிடல் அக்சலரேஷன் இன் சர்க்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ் ஆர் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட். இது 2வது சாப்டர். ஸோ முதல் சாப்டரில் 2, 2வது சாப்டரில் 3. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், அதுக்கப்புறம் இன்க்ளைன்டு, அதாவது பார்ட்டிகல் மூவிங் இன் அன் இன்க்ளைன்ட் பிளேன், ரொம்ப முக்கியமான ஆன்சர். அது 3வது சாப்டர். நமக்கு 2 மட்டும்தான் இருக்குது. 4வது சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஒர்க் எனர்ஜி, அதுக்கப்புறம் இன்னெலாஸ்டிக் கொலிஷன் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெரைவ் த வெலாசிட்டி ஆஃப் பாடி மூவிங் இன் அ சர்க்கிள், ஃபைண்ட் இட்ஸ் டென்ஷன். 4வது சாப்டரில் ஒரு 3 கேள்வி பார்க்குறோம். அண்ட் 5வது சாப்டர் பார்த்தீங்கன்னா 2 கேள்வி தான். ஒன்று பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ராடு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம கண்டுபிடிக்கப்படுது. அப்போது நம்ம பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் 5, 12 கேள்விகள் நம்ம பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்க போகுது. பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட், டெப்த்து, இதெல்லாமே நமக்கு இருக்குது. அதாவது 6வது சாப்டர். அதுக்கப்புறம் எஸ்கேப் ஸ்பீடு, எனர்ஜி ஆஃப் சேட்டலைட், இது 3மே நமக்கு பார்த்தீங்கன்னா 6வது சாப்டருக்குன்னா. 7வது சாப்டரை பொறுத்த வரைக்கும் அதே 3 கேள்வி இருக்குது. ஒன்று பெர்னாலிஸ் தியரம், அதுக்கப்புறம் கேபிலரி ரைஸ் மெத்தட், CRT கேபிலரி ரைஸ் மெத்தடு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ்லெஸ் ஈக்குவேஷன். இது 3மே ரொம்ப 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 முக்கியமான கேள்வி 7th சாப்டரை பொறுத்த வரைக்கும். 7வது சாப்டருக்கு அப்புறம் 8வது சாப்டர் தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நியூட்டன் லா ஆஃப் கூலிங், ஒர்க்கிங் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் இல்லை கார்னாட் இன்ஜின். ஸோ இதை நீங்கள் 3மே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இது 3வது சாப்டரில், அதாவது பார்ட்டில் 3வது சாப்டரில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான கேள்விகள். அடுத்து நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 9வது சாப்டர். அந்த 9வது சாப்டரில் நமக்கு 2 கேள்விகள் தான் இருக்குது. ஒன்று மீன் ஃப்ரீ பாத்து, அப்புறம் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை அ கேஸ் ஆன் அ வால் ஆன் தி ஆஃப் த கண்டெய்னர். அது அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய எனர்ஜி, ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஆங்குலர் ஹார்மோனிக் மோஷன். ஸோ 2 கேள்வி தான் நம்ம 10வது சாப்டரில் பார்க்குறோம். 11வது சாப்டரில் பார்த்தீங்கன்னா நியூட்டன் ஃபார்முலா, இது லாப்லேஸ் கரெக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் ஆர்கன் பைப்பு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆன்சர். ஸோ இது நமக்கு 2 கேள்வி இருக்குது. ஸோ இதில் நமக்கு இவ்வளோ கேள்விகள் இருக்குது. மொத்தம் நமக்கு 11 சாப்டர். சார் அப்போ 11 சாப்டரில் நான் என்ன பண்ணுறோம், 11 சாப்டருமே நான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11 சாப்டரில் எதுனா ஒரு 10 சாப்டர் எடுத்து நீங்கள் படிங்க. 5 மார்க் எல்லா சாப்டருமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 10 சாப்டர் படிக்கணும்னு அவசியம் இல்லை. 8 இல்லை 9 சாப்டர் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே உங்களால் 5 மார்க்குமே ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்.
தயவு செஞ்சு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்க போகுது. இது பார்ட் 2, இது பார்ட் 1. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.